அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இரண்டு விஷயங்கள் ஒரு மனுஷனை பாவியானவனாக அது ஆக்குகிறது. அதோடு மட்டுமல்லாமல் அந்த மனுஷனை நரகவாசியாகவும் அந்த இரண்டு விஷயங்கள் தான் மாற்றிவிடுகிறது. அதில் ஒன்று, கொடுத்ததுக்கு நன்றி கெட்டத்தனமாக இருப்பது. இது ஒரு விஷயம். அவனை பாவியானவனாகவும் நரகவாசியம் ஆக்கக்கூடிய விஷயங்கள் இது ஒன்று. மற்றொன்று, பொறுமையினுடைய சோதிக்கப்படக்கூடிய அந்த நேரத்தில் பொறுமை காக்காமல் வாய்க்கு வந்ததையெல்லாம் பேசுகிறது, கடவுளை நிந்திக்கிறது, அல்லாஹுவை ஏசுறது. இந்த இரண்டு தன்மைகள் ஒரு மனுஷனை பாவியானவனாகவும் அதே நேரத்தில் அவனை நரகவாசியாக ஆக்குகிறது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸின் மூலமாக நம்மளுக்கு உணர்த்தி காட்டுவாங்க. நபி தோழர் அப்துர்ரஹ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கக்கூடிய இந்த ஹதீஸு முஸ்னத் இமாம் அஹ்மத் மற்றும் தபுரானி போன்ற ஹதீஸ் நூறுகளில் இந்த ஹதீஸு பதிவு செய்யப்பட்டிருக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, இன்னல் ஃபுஸ்ஸாக, நிச்சயமாக பாவிகள், ஹும் அஹ்லுன்னார், அவர்கள் தான் நரகவாசிகள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க. அப்போ கீழே தோழர்கள் கேட்குறாங்க, யார் ரசூலுல்லாஹ், மனில் ஃபுஸ்ஸாக்கு, பாவிகள்னா யார் என கேட்கக்கூடிய நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொதுவாக அன்னிசாவு, பெண்கள் என்று அந்த இடத்துல சொல்லுவாங்க. அப்போ தோழர்கள் கேட்பாங்க, யார் ரசூலுல்லாஹ், நம்மளுடைய அம்மாக்களாகவும் நம்மளுடைய சகோதரிகளாகவும் நம்மளுடைய மனைவிகளாகவும் நம்மளுடைய பிள்ளைகளாகவும் பெண்கள் தானே இருக்கிறாங்க. அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் அவங்க எப்படி பாவியாக இருக்க முடியும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட தோழர்கள் கேட்கக்கூடிய நேரத்தில் ரசூலுல்லாஹ் சொன்ன பதில் என்ன தெரியுமா? பெண்கள் கணவன் எவ்வளவு தான் அந்த மக்களுக்கு அள்ளி அள்ளி கொடுத்தாலும் உன் மூலமாக நான் என்னத்தை அனுபவித்தேன் என்று சொல்லி எல்லாம் யஷ்குர்னேன், அவர்கள் நன்றி செலுத்தாதவர்களாக இருப்பார்கள். அதே நேரத்தில் அவர்கள் ஏதாவது ஒரு உறவின் மூலமாக, சொந்த பந்தங்களின் மூலமாக அவர்கள் சோதிக்கப்பட்டார்கள் என்று சொன்னால் லம் யஸ்பிர்னு, அவர்கள் பொறுமை காக்காமல் வார்த்தைகளை விடக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெண்கள் விஷயமாக சொல்லுவாங்க. இது பெண்களுக்கு மட்டும்தானா? இந்த ஹதீஸினுடைய ஷரகில் விரிவுரையில் பார்க்கக்கூடிய நேரத்தில் இந்த தன்மைகள் யார் யார்கிட்டையெல்லாம் இருக்குகிறதோ, கொடுத்ததற்கு நன்றி கெட்டத்தனமாக இருக்கக்கூடிய அந்த தன்மைகளும், ஒரு மனுஷன் சோதிக்கப்படக்கூடிய நேரத்தில் பொறுமை காக்காமல் கண்டதையெல்லாம் பேசி தீர்க்கக்கூடிய அந்த தன்மைகள் யார் யார்கிட்டைகள்லாம் இருக்கிறதோ அவர்கள் அனைவர்களும் பாவிகள் தான், அவர்கள் நரகவாதிகள் தான்.